வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பாலி மற்றும் தபாலி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். முசோல் மற்றும் மொருலோ எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. கர்பா மற்றும் டிப்பானி ஜூரியன் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். டீச் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, சுடியா, திமாசா, ஹஜோன், காரோஸ், காசிஸ், காங்டி, கர்பி, போரோ, சோன்வால் மற்றும் மிரி. லால் பகதூர் சாஸ்திரி 1966ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பராக்கா தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் கோட்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1919ஆம் ஆண்டு அமிர்த்சர்ல மோதிலால் நேரு தலைமையில நடந்துச்சு. பெண்கள் மீதான குடும்ப வன்முறை சட்டம் 2005ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002ல இருந்து 2007 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்தை பிரிவு 239ல சொல்லியிருக்காங்க. சங்கர் குருப் ஞானபீட விருது பெற்ற முதல் இந்தியர். சுவார் கிளர்ச்சி 1766ல இருந்து 1772 வரைக்கும் ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. யுனைடெட் இந்தியா அஷூரன்ஸின் தலைவர் மற்றும் எம்டியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? பூபேஷ் சுஷில் ராகுல். லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது பெற்றவர் யார்? ரந்தீப் ஹூடா. இந்தியாவின் முதல் பரிமாற்ற மையமாக எந்த துறைமுகம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? விழிஞ்சம், அது கேரளா அமைஞ்சிருக்கு. எந்த நிறுவனத்திற்கு இந்திய அரசால் நவரத்ன அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது? IREDA. நம் இந்தியாவுடைய 17வது நவரத்ன நிறுவனம் IREDA. சட்டம் மற்றும் ஆன்மீகம் ரீகனெக்டிங் தி பாண்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ராமன் மிட்டால் மற்றும் சீமா சிங். இந்தியாவின் பப்புவா நியூ கினியின் பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? எடிசன் நாப்பியோ. அது மட்டும் இல்லாம பப்புவா நாட்டிலிருந்து இந்திய நாட்டுடைய முதல் பாதுகாப்பு ஆலோசகரும் இவருதான். ஜாங் நிங் SCO உடைய பொதுச் செயலாளர். கிளார் லம்போடெலி OEC உடைய தலைமை பொருளாதார நிபுணர். தில்மா ரூசப் புதிய வளர்ச்சி வங்கியின் தலைவர். அப்துல்லா அல் மண்டூஸ் WM உடைய தலைவர். இந்திரா மணி பாண்டே பிம்ஸ்டெக் உடைய பொதுச் செயலாளர். 2024ஆம் ஆண்டின் உலக பத்திரிகை புகைப்படத்திற்கான விருதை வென்றவர் யார்? முகமது சேலம். 2022ஆம் ஆண்டின் உலக பத்திரிகை புகைப்படத்திற்கான விருது அம்பர் டிராகன் வாங்கியிருக்காங்க. நேஷனல் ஜியோகிராபின் இந்த ஆண்டின் புகைப்பட விருது கார்த்திக் சுப்பிரமணியத்துக்கு கிடைச்சிருக்கு. வனவிலங்கு பிரிவில் சியனா ட்ரோன் புகைப்பட விருது தனுபரன் வாங்கியிருக்காரு. 2023ஆம் ஆண்டின் சதுப்பு நில புகைப்பட கலைஞர் விருது சோகம் பட்டாச்சாரியா வாங்கியிருக்காங்க. அண்டர் 10 பிரிவில் ஆண்டின் சிறந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருது விகான் தல்யா விகாஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த வங்கியின் மொபைல் செயலியை ரிசர்வ் வங்கி தடை செய்தது? பேங்க் ஆஃப் பரோடா. சோ பேங்க் ஆஃப் பரோடா உடைய மொபைல் செயலி BOB வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சைபர் த்ரெட், சோ நிறைய சேஃப்டி இல்லாத காரணத்தினால RBI இதை தடை பண்ணியிருக்காங்க. பொதுத்துறை வங்கிகளுடைய CO மற்றும் MDயின் பதவி காலத்தை 5 ஆண்டுகள்ல இருந்து 10 ஆண்டுகளா உயர்த்தியிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய ரெப்போ விகிதம் 6.5, ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் 3.5. மராத்தா சஹகாரி வங்கி காஸ்மஸ் கூட்டுறவு வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. கிராந்தி கூட்டுறவு வங்கி இரட்டை நகர வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. அகோலா வணிக கூட்டுறவு வங்கி ஜல்கான் மக்கள் வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. லட்சத்தீவில் கிளையை திறந்த முதல் தனியார் வங்கி HDFC. எந்த நாள் உலக மலேரியா தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து மிகவும் சமமான உலகத்திற்காக மலேரியாவுக்கு எதிரான போராட்டத்தை துரிதப்படுத்துதல். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம்.
எந்த நாடு ஷென்ஜோ 18 குழுவினரை டியாங்காங் விண்வெளி நிலையத்திற்கு அனுப்புகிறது? சீனா நாடு. ஐரோப்பியாவில் முதல் முறையாக மாதவிடாய் விடுப்பு வழங்கும் சட்டத்தை இயற்றிய முதல் நாடு ஸ்பானிஷ். வங்காளதேசம் இடையே குழாய் திட்டத்தை இந்தியா ரீசெண்டா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் தான்சானியால அதனுடைய முதல் வளாகத்தை அமைச்சிருக்காங்க. அக்டோபர் மாதத்தை இந்து பாரம்பரிய மாதம் அறிவிச்சிருக்காங்க ஜார்ஜியா. இந்தியாவிற்கு வெளியே உலகின் மிகப்பெரிய இந்து கோயில் நியூ ஜெர்சில கட்டப்பட்டிருக்கு. எந்த அமைச்சகம் நிர்விக் திட்டத்தை நிர்வகிக்கிறது? வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகம். நிர்விக் திட்டம் 2020ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 2020ல இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டா ஏற்றுமதி அதிகரிக்கணும், எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம சிறிய ஏற்றுமதியாளர்கள் ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு நிறைய விஷயங்களை பண்ணி கொடுக்கணும், அவங்களையும் ஊக்குவிக்கணும்னு சொல்லிதான் இந்த நிர்விக் திட்டம் 2020ஆம் ஆண்டு ஆரம்பிச்சாங்க. பிஎம் பிரணம் திட்டம் 2023 பட்ஜெட்ல ஆரம்பிச்சாங்க. எதுக்காக அப்படின்னா ரசாயன உரங்களை குறைக்கணும். அதுக்காக விவாட் சே விஸ்வாஸ் திட்டம் செலவினத்துறை கட்டுப்படுத்துறாங்க. அம்ரித் தரோகர் மற்றும் மிஷ்மி திட்டம் சதுப்பு நிலங்கள் தொடர்புடையது. பிஎம் குசும் திட்டம் மார்ச் 2026 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் சூரிய கர் முஃப்டி பிஜ்லி யோஜனாக்கு 75,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க.